பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மீனத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தும் நம்மளுடைய நேயர்களுக்கு இது பொருந்தும் என்பது உண்மை. ஏன்னா நம்முடைய சனி பகவான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டில் ஆல்ரெடி சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நானே வீடியோ போட்டிருக்கேன். உண்மைதான். இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட அன்பர்கள், அதே போல் ஜாதகம் பார்க்குற அன்பர்கள், பல அன்பர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிய முறைப்படி ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ வாக்கியமோ திருக்கணிதமோ எதுவாக இருந்தாலும் சனி பகவான் மீனத்துக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சகம் காலசக்கரத்துக்கு 8, எல்லா இடங்களிலும் அன்பை மட்டும் எதிர்பார்த்து அது மட்டும் கிடைக்காமல் வாழ்க்கையில் சில பிரச்சனை அல்ல பல பிரச்சனையை தலைக்குள்ளே வச்சுக்கிட்டு பலவேறு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துக்கிருக்கீங்க. அப்போ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடிஞ்ச உங்களால் உங்களுடைய மனசில் உள்ள வலிக்கும் வேதனைக்கும் தீர்வு மட்டும்தான் தேடிக்கிறீங்க. இந்த தீர்வு எப்போ கிடைக்கும், எப்போ நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்கக்கூடிய அருமையான நம்முடைய சகோதர சகோதரிகளான விருச்சிகராசி என்பவர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எக்ஸாக்டாக 4ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறார். வாக்கியப்படி 5க்கு போகிறார். ஓகேவா? ஸோ அப்போ 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறனால என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றம் உண்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் இன்னுமே என்னைய பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்கன்னு நான் சொல்லுவேன். போதும், நீங்கள் அதை தான் எதிர்பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அதை நீங்கள் முயற்சியும் பண்ணி பார்த்துருக்கீங்க. என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக 3 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு குட்டி கதைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி சொல்கிறாந்தா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி யோசிப்பீங்க, இனிமேல் இந்த அவன் கூட பேசக்கூடாது, இந்த இவங்க கூட பேசக்கூடாது, இந்த இவங்களுக்காண்டி ஓடக்கூடாது, இந்த அவங்களுக்காண்டி ஓடக்கூடாது, நம்ம வேலையை தவிர எதுவும் பார்க்கக்கூடாது, நம்ம இப்படித்தான் இருக்க போகிறோம், நம்ம இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படுத்திருப்பீங்க. காலையில் எந்திரிச்சோடனே கால் எவனை நீங்கள் நினைக்கக்கூடாதுனீங்களோ, எவன் கூட பேசக்கூடாதுன்னீங்களோ, யாரை நீங்கள் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்ககிட்ட இருந்தால் கால் வரும். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு பண்ணலாமா, உங்களால் மட்டும்தான் முடியுமாங்க. நீங்கள் இலகிய மனசாச்சே, எங்கள் சந்திரன் அங்கே தானே வலிமை இழக்கிறாரு. அப்போ அந்த மனசு டிப்ரெஷன் ஆகுது. ஐயோ, நம்ம என்ன நினச்சாலும் அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவுவோம் அப்படின்னு நீங்கள் அந்த நைட்டு நினச்சதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு இவங்க கூட அப்டேட் ஆகிறீங்க. அதனாலேயே நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த பிரச்சனை, இந்த அழுத்தம் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகும். புதிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேங்க, ரொம்ப நாளாக என் மனசில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்போ நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையை இந்த சனி பயிற்சியின் மூலமாக நீங்கள் வாழ போகிறீங்க. சனி பகவான் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார். கடன் எப்பா சொல்லவே முடியாது. இந்த வார்த்தையை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. எனக்கு அப்படியே அந்த வார்த்தை கேட்டு கேட்டு நானே நொந்து நூலாயிட்டேன். கடனை எப்படா அடைப்பேன்னு ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 15 மணி நேரம் வேலை பார்த்து நான் ஒரு 3 மணி நேரம் தான் தூங்குகிறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற விருச்சிகராசி என்பவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். சரி, இன்னொரு விஷயம், ஒரு கேள்வி வைப்போமா? எத்தனை பேர் இதுக்கு பதில் சொல்கிறீங்க பார்ப்போம். கடன் எனக்காக தான் வாங்கினேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அதுக்கு உங்களுடைய கான்செப்டை போடுங்க.
நான் தான் அப்படின்னு போடுங்க. நான் கடன் எனக்காக வாங்கலை, பிறருக்காக வாங்கி கொடுத்து ஏமாந்தேன் அப்படிங்கிறவங்க கீழே போடுங்க. பிறருக்காக போட்டாலும் சரி, ஏமாந்தேன்னு போட்டாலும் சரி போடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் உண்மையிலே இவ்வளோ கடனில் மாட்டினீங்க, எப்படி மாட்டினீங்கிறத நம்ம ஒரு வெளிச்சம் போட்டு நம்ம பார்க்கலாம். ஏன் போட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை மாற்றி அமைக்கும். நீ என்ன எதிர்பார்க்குறாயோ, நீ என்ன நினைக்கிறாயோ, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப் மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். கடின உழைப்புக்கேற்ற ஊதியம் வரலன்னு ஆசைப்படுறவங்களுக்கு, அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு ஊதியம் கிடைக்கும். ப்ரொமோஷன் உண்டு, பதவி உயர்வு உறுதியாக உண்டு. நம்ம சிம்ம ராசிக்கு சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை இங்கே நான் சொல்கிறேன். என்னென்னா, நம்மளுடைய விருச்சக ராசியில் பிறந்த பெண் குழந்தைகள், அதாவது பெண்கள், கல்யாணம் முடித்த பெண்களுக்கு, உறுதியாக சகோதரிகளுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இனிமே தான் நல்லா இருக்க போகுது. உங்களுடைய குடும்ப உறவுகள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கணவருடைய குடும்ப உறவுகள் அனைவருமே உங்களை புரிந்து கொள்ளாமல் புரட்டா மாவை பிசைகிற மாதிரி உங்களை பிசைஞ்சு எடுத்து புழிஞ்சு எடுத்துட்டாங்க. ஆனால் அப்போவும் நீங்கள் உண்மையாக இருந்தீங்க. தவறு நீதி நேர்மை தவறாமல் அவங்களுக்காக கஷ்டப்பட்டீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட உங்கள் மனசு ஃபீல் பண்ணிச்சு. ஆனால் உங்களுக்கு பிரச்சனைனா அவங்க மனசு சந்தோஷப்பட்டிருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறாங்க. உங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை பேருமே காணாமல் போக போகிறாங்க. கவலைப்பட வேண்டாம், நல்லதே நடக்க போகுது, நன்மையாகவே இருக்க போகுது. சனி பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்களில் கவனம் அப்படின்னு சொல்ல போகிறாரு அப்படின்னா, மொதல் விஷயம், இந்த பணம் கேட்டு உங்களுக்கு எவன் மூவ் பண்ணாலும் சரி ஃபோன் எடுக்காதீங்க. ஃபோனை எடுத்துகிட்டு அப்படி சொல்கிறாருந்தாலும் அவுட் ஆஃப் செஷன் சொல்லிடுங்க. பணம் கொடுக்காதீங்க, யாருக்குமே கடன் வாங்கி கொடுக்காதீங்க, பணமும் கொடுக்காதீங்க. சரியா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் ஒரு புரிதல் என்பது இருக்குது அப்படின்னா நல்லது. சில நேரங்களில் புரிதல் வரல அப்படின்னா உட்காந்து பொறுமையாக பேசுங்க. உங்கள் பிரச்சனையை உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறத நிப்பாட்டுங்க. ஓகேவா? உங்கள் பிரச்சனையை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறத நிப்பாட்டுங்க. உங்கள் பிரச்சனையை யார் பிரச்சனையோ அவங்ககிட்ட சொல்லுங்கள். உறுதியாக எளிதாக முடிச்சிடலாம். ஓகேவா? உங்களை விட வயது மூத்தவர்கள்ட்ட தேவையில்லாத வாதம் வச்சுக்கிறாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருங்க. உங்கள் லாபத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்கள் லாபத்தை பிறருக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஏற்றமும் மாற்றமும் விருச்சக ராசி என்பவருக்கு சனி பகவான் கொடுப்பார். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சக ராசி என்பவர்கள் முருகன் கோயில் வழிபாடு செஞ்சாலே முன்னேற்றம் உண்டு. செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயில் போங்க, நிறைய மாற்றங்களை உணர்வீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கிடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா?
நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசினோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.